விநாயகப் பெருமானே போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. எல்லாரும் நல்லா இருப்போம். வாங்க, வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து, அதாவது நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சா தொடர்ந்து நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசம்னா சில பேர் செய்ய மாட்டாங்க, ஆனா ஆடி 18க்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல விஷயத்த தொடங்கியிருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்க இறைவனை வேண்டிக்கலாம். எனக்கு வந்த ஒரு மெசேஜ் நல்லா இருந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட படித்து காட்டுறேன். அது நல்லா இருக்கும், சரிங்களா? ஆடிப்பெருக்கில் அறிவு பெருக்கு, ஆற்றல் பெருக்கு, இன்பம் பெருக்கு, ஈகை பெருக்கு, உவகை பெருக்கு, நல்ல எண்ணம் பெருக்கு, ஏற்றம் பெருக்கு, ஒற்றுமை பெருக்கு, உழைப்பை பெருக்கு, செல்வம் பெருக்கு, புகழ் பெருக்கு, வெற்றி பெருக்கு, இவை அனைத்தையும் பெருக்கி இறைவன் அருளோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அனைவருக்குமே எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு கும்பிட்டோம்னா அதில் நம்மளும் சேர்ந்துருவோம். இப்போ சில பேர் கோயிலுக்கு போகும்போதே கும்பிடுவாங்க. நானும் அப்படி கும்பிட்டோதேன். கடவுளே நான் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் மச்சா வீட்டு நல்லா இருக்கணும், அக்கா வீட்டு நல்லா இருக்கணும், இப்படி நிறைய பேர் அவங்க பாசமான உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரையும் வேண்டுவாங்க. அதுக்குள்ள இப்போ பெரிய பெரிய கோயில்கள்லாம் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கம்பாங்க. ஏன்னா கூட்டம் அப்படி. அவங்கள சொல்லியும் குறையில்லை. ஏன்னா நிறைய பேர் பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லி கும்பிட வரைக்கும் பின்னாடி நிற்பாங்களா? டைம் எல்லாம் எப்படி நம்மளுக்கு இன்னைக்கு அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற காலம். அதனால அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான். எப்படி தெரியுங்களா? கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, நீ தாப்பா துணை. இன்னொன்று வேண்டிக்கலாம், அத்துணை உயிர்களுக்கும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்துட அருள் செய்யுங்கப்பா. கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரே வார்த்தை வாயில் டக்குன்னு வருதோ அதை ஒரு மனப்பாடமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கும்பிட்டுட்டு சாமியை பார்த்தோம்னா அப்படி வேண்டிட்டோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் இப்படின்னு சொல்லும்போது நம்மளும் அதில் சேர்ந்துடுறோம்ல. அந்த மாதிரி கும்பிட்டுட்டு மனசு திருப்தியாக வந்துடலாம். அதுக்கப்புறம் கோயிலில் நம்ம உட்கார்ந்துருக்கும்போது நம்மளுக்கு என்ன, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், அதை அப்படியே உட்காந்துக்கிட்டு கூட மனசார வேண்டிக்கிறலாம். என்னப்பா நான் சொன்னது பிடிச்சிருக்குங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.